ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 2 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த எபிசோடில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம், பட் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா போக போக இருக்கிற எபிசோட்ஸில் உங்களுக்கு புரிய வரும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 2 எபிசோட் 7. போன எபிசோடில் நடந்ததை நமக்கு காமிக்கிறாங்க. அந்த சர்ச்சில் இருந்து நம்ம ஹீரோவை கேப்சர் பண்ணி ஒரு இரும்பு பாக்ஸ்குள்ளே போட்டு கொதிக்கிற இரும்பையும் அதுக்குள்ள ஊத்தி வைக்கிறாங்க. வானையுமே ஒரு கூண்டுக்குள்ள ரொம்ப ஹைட்ல தொங்க விட்டுருக்காங்க. ஈவல் ஃபூஷியை நாங்க பிடிச்ச அடைச்சு வச்சுட்டோம், இனிமே நீங்க நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சர்ச் சொல்லவும் நிறைய மக்கள் அதுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோ எரிஞ்சு போன நிலைமையில இருக்கான். டேய், அன்னைக்கு பார்த்த பிரீஸ்ட் அவன் நீ தானே அப்படின்னு சொல்லி பான் டென்ஷன் ஆகவும், உன்னோட ஹெரசிக்கு நாளைக்கு ஜட்மெண்ட் வழங்கப்படும், கடவுளை ஏத்துட்டு உண்மையை சொல்லலைன்னா உனக்கு விடுதலை கிடைக்காது அப்படின்னு அந்த பிரீஸ்ட் சொல்றான். அப்ப என்ன விட்டுருவீங்களான்னு பான் கேட்கவும், நாளைக்கு உன்னை ட்ரையல்ல மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் கிளம்புறான். ஃப்ரெண்ட்ஸ் பான் கவலைப்படாதீங்க அப்படின்னு கூட இருக்கிற ஆவிங்க சொல்லவும், நான் எப்படி ஃபீல் பண்றது, இறந்து போன உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பான் கொஞ்சம் டென்ஷன்ல கத்திட்டு இருக்கான். ஒழுங்கா என்ன இங்க இருந்து வெளியே விடுங்க அப்படின்னு அவன் கத்துறான். அவன் இருக்கிற அதே கொண்டுக்குள்ளேயே இன்னொரு சின்ன பையன் இருக்கிறத நோட்டீஸ் பண்றான். உன்னையே அடைச்சு வச்சிருக்காங்கன்னு கேட்கவும், நான் பசிக்குதன் பிரெட் திருடுனா அதான் அப்படின்னு அவன் சொல்றான். அந்த லேடி உங்க அம்மாவான்னு ஆவியை பார்த்து அவன் கேட்கவும், எங்க அம்மாவையும் அவங்க பிடிச்சிட்டாங்க, வேற ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்கன்னு அந்த பையன் சொல்லவும், சாரி தம்பி உங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு பான் சொல்லவும், அவன் பொலிர்னு அடிச்சுட்டு எங்க அம்மா உயிரோட தான் இருப்பாங்க அப்படின்னு அவன் சொல்றான். சரி இந்த பையன் நம்பிக்கை கெடுக்க வேணான்னு பானா அமைதியா ஆயிருந்தான். டோடா இருக்கிற கேஜ் பக்கத்துல தான் இருந்தாலும் பானால அதை பார்க்க முடியாது. எல்லாம் ஏன் இப்படி தப்பா போச்சு, ஒரு நாள் நான் தான் கிங் ஆகணும்னு நினைச்சேன் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இப்போ அடுத்த நாள் அவனுக்கு என்ன ட்ரையல் நடக்குது, நீ உண்மையை மட்டும்தான் சொல்லணும், அப்படி சொன்னா நீ சொல்றதுல நியாயம் இருந்தா உனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரீஸ்ட் அவனை கேள்வி கேட்கறாங்க. நிறைய பேர் இருக்கிற கூட்டத்துக்கு மத்தியிலயோ ஃபியூஷியை நீ எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சேன்னு கேட்கவும், சின்ன வயசுல இருந்தே அவனை பத்தின டீட்டெயிலா ஒரு லேடி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லவும், யார் அந்த லேடின்னு கேட்கறான். அவங்க எல்லாம் ஸ்பிரிட்ஸ், இப்ப கூட என் பக்கத்துல ஒருத்தங்க நிக்கிறாங்கன்னு சொல்லவும், பார்க்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்கவும், ஒருத்தர் தலையில கத்தி குத்தி இருக்கு, இன்னொரு கை இல்ல, இறந்து போகும்போது அவங்க இருக்கிற ஹியூமன் ஷேப்லயே தான் இருக்கிறாங்க அப்படின்னு பான் சொல்றான். அப்படின்னா பிரின்ஸ் பான் உங்களால ஆவிங்களை பார்க்க முடியுமா, இப்பதான் எனக்கு உங்களை பத்தி புரியுது அப்படின்னு டோடா சொல்லவும், இப்ப சாப்பாடையும் உங்களுக்கு கொடுக்குறாங்க, அந்த சின்ன பையன் பாடிக்கு இது ஒரு பிரெட் போதும், ஆனா எனக்கு எப்படி இது பார்த்தோன்னு பான் டென்ஷன் ஆகுறான். இந்தாங்க இந்த பாதியை நீங்க எடுத்துக்கோங்க, நான் இதை எங்க அம்மாக்கு பாதியா கொடுக்கன்னு சொல்லவும், ஆனா உங்க அம்மா தான் இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி பான் வந்துட்டு 2 பீஸையுமே புடுங்கிருந்தான். அந்த சின்ன பையன் இவனை போட்டு அடி அடி நடிச்சுட்டு 2 பிரெட்டையும் புடுங்கிருந்தான். என்னோட வேணா வச்சுக்கோங்கன்னு டோடா அவனுக்கு பிரெட்டை கொடுக்கவும், நீயும் வெயிட் குறைவா எனக்கும் பசி போகும் டோடா, இது நல்ல விஷயம் தான் அப்படின்னு பான் சொல்றான். இப்போ அடுத்த ட்ரையல் வருது, நீ செஞ்ச ஈவலான விஷயங்களுக்கு வருத்தப்படுறியா அப்படின்னு கேட்கவும், நாங்க என்ன தப்பு பண்ணோம், மக்களுக்கு பசிய பட்னியை தானே போக்கணும் அப்படின்னு பான் சொல்லவும், ஹோலி புக் ஆர்டிகல் 6ல என்ன சொல்லிருக்கு தெரியுமா அப்படின்னு அவன் கேட்கவும், அவன் அந்த புக்கை பார்த்து சொல்லவும் பான் அதை சொல்றான். சோ அமைதியா மத்த பிரீஸ் போயிருந்தாங்க. டோடா டெய்லி அவனோட பிரெட்டை பான் கேக் கொடுக்குறான். டோடா உனக்கு எங்க இருந்து இந்த நூல் கிடைத்ததுன்னு பான் கேட்கவும், எம்ப்ராய்டிங்க்கு வச்சிருந்தான், அதுதான் என் உயிரை காப்பாத்துச்சுன்னு டோடா சொல்றான். இந்த சின்ன பையன் அவங்க அம்மாக்காக பிரெட்டை சேர்த்து வச்சிட்டு இருக்கான். உன்னால இறந்து போனவங்களை பார்க்க முடியும்னு சொல்றான். கடவுள் எதுக்காக உனக்கு செலக்ட் பண்ணி இந்த பவரை கொடுக்கணும், நீ அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்கவும், என்னன்னா கிங்காக போறவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான், ஆனா இப்ப நான் கிங் இல்ல அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இறந்தவங்களை பார்க்க முடியும் எங்களுக்கு எப்படியாச்சும் ப்ரூஃப் பண்ணுன்னு அவங்க கேட்கவும், அந்த லேடி பான் கிட்ட எதையோ சொல்லவும், ரெட் கலர் ட்ரெஸ் சாண்டல் ஸ்கர்ட் ஒரு லேடியை உனக்கு ஞாபகம் இருக்குதா, இந்த பையனோட அம்மாவை நீ தான் மர்டர் பண்ணிருக்க அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு சோல்ஜரை பார்த்து பான் சொல்லவும், இல்ல நல்லா கொலை பண்ணல அப்படின்னு அந்த சோல்ஜர் போய் சொல்றான். பான் உண்மை சொல்றான்னு தெரிஞ்சாலுமே கூட அந்த பிரீஸ்ட் அவனை விடல. அடையாளத்தை கரெக்டா சொன்னதுனால அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு இந்த சின்ன பையன் புரிஞ்சுக்கிட்டான். சன்செட் இது ரொம்ப அழகா இருக்குல்லான்னு டோடா சொல்றான். ஷேடோட டோடா உருவா சேஞ்ச் ஆயிருக்கிறத பான் பாக்குறான். கண்டிப்பா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இன்னும் ஒரு மயங்கின ஸ்டேட்லயே தான் இருக்கான். அந்த பிளாக் கலர் ஆள் வந்து ஸ்டேட்டஸ் ஓஷி 6 நிமிஷத்துக்கு ஒருக்க கண் முழிக்கிறான். அந்த இடத்துல காத்து இல்லாததுனால திரும்பவும் மயங்கிருந்தான். அவனோட கான்சியஸ்னஸ் அவனுக்கு 2 நிமிஷத்துல வந்துருது, ஆனா 6 நிமிஷத்துல அவன் திரும்பவும் மயங்கிருந்தான். கான்சியஸ்னஸ் இல்லாததுனால அவனுக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரியல, பல வாரங்கள் ஆல்ரெடி ஓடிடுச்சு அப்படின்னு அவர் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோவோட கை வந்துட்டு எரியிற மாதிரி தெரியுது. டோடா சாப்பிடாம வெயிட் குறைஞ்சதுனால இவங்களோட அந்த கேஜ் வந்து கீழே இறங்குது. இந்த வெயிட் பேலன்ஸ் பண்றது தான் இந்த சின்ன பையனை ஏன் கேஜ்ல போட்டிருந்தீங்களா அப்படின்னு பாண்டி வச்சுட்டு கீழே முதலங்களா இருக்கு. அந்த சின்ன பையன் வர ரொம்ப பயப்படுறான். அந்த கேஜோட கட்டையை உடச்சு வெயிட்டை கம்மியாக்கவும் இப்ப அந்த கேஜ் வந்துட்டு அப்படியே நிக்குது. கேஜோட வெயிட்டை கம்மி பண்ணதுனால இப்ப இவங்க மேல போறாங்க. சின்ன பையன் மேல பானுக்கு கொஞ்சம் இறக்க வருது. இப்ப அவங்க டின்னரை கொடுக்குறாங்க. நான் தான் எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்லிட்டேனே, எப்பதான் எங்களை வெளியே விடுவீங்க அப்படின்னு பான் கேட்கறான். அவன் மேல நம்பிக்கை வந்தா விடுதலை பண்ணுவான்னு அந்த பிரீஸ் சொல்லவும், கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தா நான் எப்படி நல்லவன் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு பான் கேட்கறான். ஜாபோக்கு உடம்பு சரியில்லை, அட்லீஸ்ட் இவனுக்காச்சும் ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு பான் கேட்கவும், கடவுளின் செயல் அவன் பழக்கணும்னு நினைச்சா கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு பிரீஸ்ட் அசால்ட்டா கிளம்புறான். இரும்பு உருகும் போது இருந்த ஹீட்டை ஃபோஷியோட பாடி அப்சர்வ் பண்ணி ஃபோஷியோட உடம்பு இப்போ ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண கத்துக்குச்சு. அவன் உடம்பு எரிஞ்சாலுமே திரும்ப ரீஜெனரேட் ஆகுது. இப்படியே ரிப்பீட் பண்ணி ஃபோஷியை இப்போ அவனாவே ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த இரும்பை உருக்கிக்கிட்டு அதுல இருந்து வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருக்கான். மக்கள் எல்லாம் கடவுளின் சர்வெண்ட் வெளியே வர போறாருன்னு சொல்லவும், சீக்கிரம் அதை தண்ணி ஊத்தி அணங்க அப்படின்னு பிரீஸ்ட் சொல்றான். தண்ணி ஊத்தி கோடிங் பண்ணதுல இரும்பு சாலிடா மாறிடுது. இவள் ஃபோஷி இரும்புக்குள்ள மாட்டிக்கிட்டான், இனிமே அவனால வெளியே வர முடியாது, நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு சில பேர் சொன்னாலும் சில மக்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க. ஆனா அவங்க யாருமே பார்க்கல, நம்ம ஹீரோ பறவையா மாதிரி பறந்து தப்பிச்சு போயிட்டான். பானு டோடாவும் இருக்கிற இடத்துக்கு வரான். அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸை மயங்க வச்சு டாகியா மாதிரி மோப்பம் பிடிச்சு அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு போய் பாக்குறான். பரவாயில்ல நீ கான்சியஸ் இழக்காம இருக்கேன்னு பிளாக் ஆள் கேட்கவும், ஏன்னா நான் அவங்களை காப்பாத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப போறான். நம்ம ஹீரோ அந்த கேஜ் மேல நிக்கவும் அந்த கேஜ் இப்ப கீழே
இறங்க ஆரம்பிக்குது. இரும்பு அசால்ட்டா ஒரு கேஜ் நம்ம ஹீரோ வளைக்கிறான். அந்த முதலைங்களுக்கு டக்கு டக்குன்னு சாப்பாடை கிரியேட் பண்ணி போடுறான். அதுங்க மயங்கிருது. பார்த்தா வயசே மயக்கமா இருந்தா அதுங்க மேல யூஸ் பண்ணிருக்கான். இந்த பையனை முதல்ல கூட்டிட்டு போ அப்படின்னு பான் சொல்றான். சர்ச்சில் இருக்கிறவங்க சந்தேகம் வராம இருக்கு. நான் டெட் பாடிஸை கிரியேட் பண்றேன். நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணுவோம். நான் வரல, எனக்கு முடிக்க வேண்டிய சில கடமை இருக்கு. நீ ஒரு டெவல்னு நான் ஒத்துக்கிட்டோம்னா அவங்க என்ன ரிலீஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. நீ டெவல்னா அவங்களுக்கு பயம் இல்ல, இன்னொரு புது கடவுள் ஒருத்தர் இருக்காரோன்னு தான் அவங்களுக்கு பயம். நீ டெவல்னு அவங்கள நாளைக்கு பயம் கொடுத்திருந்தேன், அதுக்கப்புறம் அவங்க ஒன்னு துரத்த மாட்டாங்க. அப்பதான் அந்த பையனோட்டோடாவோ சேஃபா இருப்பாங்க. எதுவுமே பெருசா செஞ்சதில்ல, இந்த ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பான் சொல்லவும், சரி உன் விருப்பப்படி பண்ணு, நீ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மறக்காம டோடாவை கூட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி பான் சொல்லவும், நம்ம ஹீரோவோ டோடாவையும் அந்த சின்ன பையனையும் கூட்டிட்டு அந்த போட்ல அங்கிருந்து தப்பிச்சு போயிருந்தான். நீங்க வேற லெவல் பிரின்ஸ் அப்படின்னு அந்த கோடு இருக்கிற அவங்க சொல்லுது. அச்சோ அவன்கிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், சரி பாத்துக்கலாம் அப்படின்னு அவன் விட்டுருதான். என்னாச்சு திடீர்னு கூண்டுக்குள்ள இருந்து 2 பேரும் எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு எல்லா பிரீஸ்டும் ஆச்சரியமா வந்து பாக்குறாங்க. நேத்து நைட்டு டெவில் இங்க வந்துச்சு, நான் கடவுள் சர்வெண்ட்ங்கிறதுனால என்ன விட்டுடுச்சு. அதோட இன்னொரு டெவிலான ஃபோஷியை நீங்க பிடிச்சு வச்சது அதுக்கு பிடிக்கல, அதுதான் கூண்டை எப்படி பிச்சு மத்தவங்களை கொண்டுடுச்சுன்னு கேட்கவா. அது பார்க்க எப்படி இருக்கும்னு பிரீஸ்ட்லாம் பயந்துட்டு கேட்கறாங்க. இவனும் சும்மா இமேஜினரியா சொல்றான். சரி அதோட மெசேஜ் என்னன்னு கேட்கவும், சர்ச் ஆஃப் பெனோஸ் என்னோட டெவிலை திரும்ப பிடிக்க ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க எல்லாரையும் கொன்றுவேன், இதுதான் அதோட மெசேஜ் அப்படின்னு பான் சொல்லவும், அப்ப ஃபோஷி டெவில்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீ டெவிலுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்கிறத ஒத்துக்கிடுறியா அப்படின்னு அவங்க கேட்கவும், ஆமா அப்படின்னு பான் சொல்றான். நீ டெவிலை வெறுக்கிறியா கடவுளை தான் நம்புறியான்னு கேட்கவும், இல்ல எனக்கு ஃபோஷியை ரொம்பவோ பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவும், என்ன சொன்னாலும் அவங்க சாகடிக்க தான் போறாங்கிறது பானுக்கு தெரிஞ்சிருக்கு. டெவில் ஃபோஷிக்கு ஹெல்ப் பண்ண காரணத்துக்காக உனக்கு மரண தண்டனை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சின்ன வயசுல எல்லாம் நல்லா தான் போச்சு, நான் ஒரு கிங் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஃபோஷியை ப்ரொடெக்ட் பண்ண அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். சில விஷயங்களை பார்த்து நான் பயந்து துரோகம் பண்ற மாதிரி கூட நான் அவனுக்கு போயிருக்கேன், ஆனா என் மனசுக்கு சரின்னு பட்டதை நான் இப்ப பண்றேன் அப்படின்னு பான் யோசிக்கவும், நான் கிச்சன்ல திருடி திங்கிறவன் தான், கிங்டம்ல போர் நடந்துட்டு இருந்தாப்ப கூட திருடி திங்கிறது தான் முக்கியம்னு தின்னுட்டு இருந்தப்ப தான் நான் இறந்து போனேன் அப்படின்னு ஒரு ஆவி சொல்லுது. நான் யாருக்கும் ஹெல்ப் பண்ணதில்ல, யாரை பத்தியும் கவலைப்படுத்தல, அப்படிதான் நான் இறந்து போனேன். ஆனா நீங்க அப்படி இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக உங்களை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றீங்க, நீங்க செத்தப்புறம் நாங்க உங்களை நல்லா பாத்துக்கிட்டோம் அப்படின்னு இந்த ஆவிங்க சொல்லுது. என்னால எல்லாத்தையும் பார்க்க முடியும்னு நினைச்சேன், ஈவன் ஃபியூச்சரையும் அப்படின்னு பான் யோசிக்கவோ, கடைசி வார்த்தைகள் ஏதோ ஒரு கன்ஃப்ரீஸ் கேட்கறான். இல்ல அப்படின்னு பான் சொல்றான். அப்பா, பாசமான அம்மா போக்கோ, அப்புறமா பிரதர் டோட்டா, நான் உங்களை விட்டு பிரிய போறேன், அப்புறமா மை ஃப்ரெண்ட் ஃபோஷி, நான் உன்னை மீட் பண்ணதுல சந்தோஷம் அப்படின்னு பான் யோசிக்க அவன் தலைவற்ற கயிறை வெட்டுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒருவேளை பான் தப்பிச்சு போயிருந்தாலுமே கூட நம்ம ஹீரோ ஃபேக்கா ஒரு டெட் பாடியை போட்டு வச்சிருப்பான். ஆனா அதை பார்த்துட்டு அந்த பிரீஸ்டுங்க நிக்க போறது இல்ல. நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண அவனோட கிங்டம் அடுத்த மக்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே பிடிச்சு கொல்றதுக்கு தான் அந்த பிரீஸ்ட் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் பான் அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோவை இதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக டெவில் வரும், அது அவங்களை கொல்லும், ஃபோஷியை தேடுறதை இதோட நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி பிரின்ஸ் பானோட தலையை துண்டா கட் பண்ண போறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.